இன்றைக்கி மார்னிங் வாக் வந்து 7356 ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு 5 மணிக்கே விடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே இன்றைக்கி ஆஃபீஸில் செலிப்ரேஷனுக்காக வந்து பாதுஷா செஞ்சு அனுப்பினேன். மினி பாதுஷா அதோடய ரெசிபி இன்னொரு நாள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக இன்றைக்கி சாய்பாபா ஃபாஸ்டிங் இருப்பேன். இன்றைக்கி மார்னிங் 5 o'clockெல்லாம் எழுந்திரிச்சி அவரோட பிரேக்ஃபாஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து 6க்குள்ளேயே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாக் போயிட்டு வந்துட்டு பூஜையும் வேலைகளையும் முடிச்சாச்சு. பூஜையும் முடிஞ்சிருச்சு, வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றிட்டு இருந்தப்போ சரி ஓகே இன்றைக்கி சாப்பாடு லஞ்சும் கிடையாது. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு என்னோடய எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி காக்காவுக்கு வந்து சாதம் வச்சேங்க. கொஞ்சம் சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு இந்த காக்கா பாருங்கள் என்னை பார்க்காம அப்படியே பார்த்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு பறந்து ஓடிடுது. ஸோ எவ்வளோ வச்சாலுமே அது வந்து அது நம்ம இல்லாதப்போ தான் வந்து சாப்பிடுது. ஸோ உண்மையிலே கடவுளுக்கு தெரியுது. நம்ம மற்ற எந்த பறவைகளும் இங்கே பால்கனியில் வச்சா வராது, காக்கா மட்டும் வரும் இங்கே வீட்டில். இங்கே அதோடு என்றைக்காவது பேசும்போது சொல்ல ஏன்னா குரல் கொடுக்கும் நல்லா. நமக்கு கூப்பிட்டோம்னா வையன் கத்தும் வந்து பால்கனியில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்தேன் நான். ஸோ இன்றைக்கி லஞ்சில் வந்து டின்னரில் வந்து இன்றைக்கி சாதமும் பீட்ரூட் பொரியல் 2 தக்காளி தொக்கு செஞ்சேன். அவருக்கு வந்து உப்புமா பண்ணி கொடுத்தேங்க. இன்றைக்கி நைட் வாக்கோட கவுண்டிங் பார்த்தேன் 12,344 ஆயிடுச்சுங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க. பாய்.